எங்கள் ஊரோட மண்ணில் என்னோடய பாதம் பட்டதும் எனக்கு ஒரே சந்தோஷம். என்னதான் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய வயிறுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஹோட்டலுக்கு ஒரு அட்டெண்டன்ஸை போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 இட்லி 2 பூரின்னு ஃபுல் கட்டு கட்டிட்டேன். அப்படியே எங்கள் ஆயாவுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போகும்போது என்னோடய 2 குட்டீஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் குட்டி ஒரு கையில் பூரியை வச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிட்டு வந்தாங்க. என்னோடய செகண்ட் குட்டி பாட்டு பாடிட்டே வந்தாங்க. அந்த அழகான பாட்டை நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. என்னதான் சிட்டியில் பல வசதிகளோடு இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையே ஒரு தனி சுகம்தான். ஃபைனலாக எங்கள் ஆயா வீடு ரீச் பண்ணியாச்சு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கத்து வீடு பக்கத்து வீட்டில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் ஆயா கிட்ட ஊர்க்கதையை பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் ஊருக்கு ஃபஸ்ட் டைம் 2 குழந்தைங்களோட போனதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.